10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் அலகு பயிற்சி 7இல் 6வது கணக்கு பார்க்கிறோம். ஒரு உள்ளீடற்ற உலோக உருளையின் வெளிப்புற ஆரம் 4.3 சென்டிமீட்டர், உட்புற ஆரம் 1.1 சென்டிமீட்டர் மற்றும் நீளம் 4 சென்டிமீட்டர். உலோக உருளையை உருக்கி 12 சென்டிமீட்டர் நீளமுள்ள வேறொரு திண்ம உருளை உருவாக்கப்பட்டால் புதிய உருளையின் விட்டத்தை கணக்கிடுகன்னு கேட்கப்பட்டிருக்கு. உள்ளீடற்ற உலோக உருளைங்கிற வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கு. உள்ளீடற்ற உலோக உருளை. இந்த உள்ளீடற்ற உலோக உருளையின் வெளிப்புற ஆரம், வெளிப்புற ஆரத்தை கேபிட்டல் ஆர்னு எடுக்கலாம், 4.3 சென்டிமீட்டர். அடுத்து உட்புற ஆரம், உட்புற ஆரம் ஸ்மால் ஆர் என்பது 1.1 சென்டிமீட்டர். நீளம் என்பது உயரத்தை குறிப்பிடும். அப்போ உயரம் h1, ரெண்டுலேயும் உயரம் இருக்கிறதுனால இதை h1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா h1இன் மதிப்பானது 4 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. உள்ளீடற்ற உலோக உருளையானது திண்ம உலோக உருளையாக மாற்றப்படுவதாக கொடுக்கப்பட்டிருக்கு. திண்ம உலோக உருளையின் விட்டம் கணக்கிடுறோம். உயரம் நீளம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீளம் என்பது உயரத்தை குறிப்பிடும். உயரம் இங்கே h2ன்னு எடுத்துக்கலாம். h2வின் மதிப்பானது 12 சென்டிமீட்டர். கணக்கிட வேண்டியது விட்டம் என்னான்னு கணக்கிடணும். ஒரு வடிவம் மற்றொரு வடிவமாக மாற்றப்படும் பொழுது அதன் கன அளவுகள் ஒன்றுக்கொன்று சமம். அப்போ உள்ளீடற்ற உலோக உருளையின் கன அளவானது எதற்கு சமமாக இருக்கும்? உருளையின் கன அளவு, திண்ம உருளையின் கன அளவிற்கு சமம். உள்ளீடற்ற உருளையின் கன அளவுக்குண்டான சூத்திரம் π × R² - ஸ்மால் r² × h. ஹெச்சுக்கு இங்கே h1ன்னு எடுத்திருக்கிறோம். உருளையின் கன அளவு πr² h, r2² × h2. π இடது பக்கமும் வலது பக்கமும் கேன்சல் ஆகிடும். கேபிட்டல் ஆரின் மதிப்பானது 4.3 கொடுக்கப்பட்டிருக்கு. 4.3² - 1.1² பெருக்கல் h1இன் மதிப்பானது 4. R2 என்பது தெரியாது. அப்போ r2² அப்படியே எழுதிக்கலாம். h2 என்பது 12 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. 12 எழுதிக்கலாம். r2² தான் வேணும். அப்போ இடது பக்கமும் வலது பக்கம் இங்கே வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா 4.3 பெருக்கல் 4.3 18.49 மைனஸ் 1.1 பெருக்கல் 1.1 1.21 பெருக்கல் 4 ஈக்குவல் டு 12 r2². r2²இன் மதிப்பு வேணும். 12 r2² இடது பக்கம் எழுதிக்கலாம். 18.49ஐயும் 1.21ஐயும் பெருக்கிக்கிட்டோம் கழிச்சிட்டோம் அப்படின்னா 17.28 மதிப்பு. அது இல்லாமல் பெருக்கல் என்ன இருக்குது? 4ன்னு இருக்குது. இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதியிருக்கிறோம். r2² ஈக்குவல் டு 17.2 பெருக்கல் 4 பை 12. 1 நாங்க 4 3 நாங்க 12 3ஆல் அடிக்கிறோம் அப்படின்னா 4 3 மீதி 2 22ல் 7 3 21 மீதி 1 6 3 18. r2² ஈக்குவல் டு 5.76. ஆரின் மதிப்பு r2 என்பது 5.76க்கு வர்க்கமூலம் எடுத்துக்கிட்டோம். 24 பெருக்கல் 24 576. அப்போ 2.4 சென்டிமீட்டர் என்பது r2வின் மதிப்பாகும். தேர்ஃபோர் கணக்கிட்டது என்ன? திண்ம உருளையின் விட்டம் தான் நமக்கு தேவை. r2 தான் கணக்கிட்டிருக்கிறோம், ஆரம் தான் கணக்கிட்டிருக்கிறோம். திண்ம உருளையின் விட்டம் ஆரத்தை போல் 2 மடங்கு. அப்போ 2 பெருக்கல் 2.4 எனும் பொழுது மதிப்பு 4.8 சென்டிமீட்டர் ஆகும். தேங்க்யூ.